வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என் பேர் காளிமுத்து. என்னுடைய பயணங்கள் யூடியூப் சேனல் வந்து ஹேக்கிங் செய்யப்பட்டிருக்கு. அதாவது முடக்கப்பட்டிருக்கு. ஏன் முடக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த நான் பின்னால சொல்றேங்க. ஆனா, இந்த ஈஸியா முடக்கிடுறாங்க. இத வீடியோ எடுத்து நாங்க யூடியூப்ல அப்லோடு பண்றதுக்குள்ள நாங்க படுற கஷ்டம் இருக்குதே, கொஞ்சம் நஞ்சம் இல்ல. பொதுவாவே எல்லா யூடியூபரும் சந்திக்கிற ஒரு விஷயம் தான் இது. இருந்தாலும் மாற்றுத்திறனாளியா இருக்கிற நான் வந்து எவ்வளவு கஷ்டத்த அனுபவிச்சிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். நான் இதில எவ்வளவு எஃபெக்ட் போட்டிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். சாதாரணமா எல்லாருமே நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். வீடியோ பார்த்துட்டு போயிடுவோம். ஒவ்வொரு யூடியூபரும் அந்த வீடியோ எடுத்து, அத எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்றதுக்குள்ள அப்பாடான்னு ஆயிடும். அது மாரி ஒவ்வொரு கோவிலா போவோம். ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனா போவோம். ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் பர்மிஷன் கேட்கறது, மக்கள்ட்ட பேசுறது. அதில ஒரு சில பேர் பேசுவாங்க. ஒரு சில பேர் மூஞ்சில அடிச்ச மாரி பேசுவாங்க. இதெல்லாம் கடந்து தான் நம்ம யூடியூப்ல வந்து வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியதா இருக்குது. இதில என்னுடைய தவறுகளும் இருக்குது. ஏன்னா, நாம வந்து யூடியூப் ஆரம்பிச்சுட்டா பணம் சம்பாரிச்சிடலாம். 2டே நாள்ல பணம் சம்பாரிச்சிடலாம். ஆஹா! ஓஹோன்னு வந்துர்றோம். ஆனா, அதோடைய பின் விளைவுகள் வந்து என்னன்னு தெரியாமலே கால வச்சுட்டு, கடைசி நேரத்தில தான் ஐயோ! அம்மான்னு நம்ம கத்த வேண்டியதா இருக்குது. நெறைய யூடியூபர பார்க்கும்போது எனக்கு கூட ரொம்ப பொறாமையா இருக்கும். இவங்களுக்கு என்ன ஆஹா! ஓஹோ! நல்லா சம்பாரிக்கிறாங்களே! 1,00,000 2,00,000ன்னு சம்பாரிக்கிறாங்களே! இவங்க சாதாரண ஒரு வீடியோ எடுத்து தானே போடுறாங்க. இவங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லையே! அப்படின்னு நெனைக்கும்போது, நமக்கு ஜாலியா தான் தெரியுது. ஒரு சாதாரணமா தான் தெரியுது. ஆனா, அந்த இடத்துல நாம இருந்து பார்த்தா தான் தெரியுது அதோட வலி என்னன்னு. இவ்வளவு தூரம் நான் வந்து பயணிச்ச இந்த 1 மாசத்துல நான் பயணிச்ச இடங்கள்லாம் தஞ்சாவூரா இருக்கட்டும், வடக்கு பொய்கை நல்லூரா இருக்கட்டும், காரைக்கால் இருக்கட்டும், காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், வேளாங்கண்ணியா இருக்கட்டும், இப்படி பலதரப்பட்ட இடங்களுக்கு போயிட்டு வந்தேனே தவிர, ஆனா நான் சந்திச்ச கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. என்னுடைய வீடியோக்கள்ல நீங்க அந்த பழைய வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சிரிச்ச முகத்தோட பேசியிருப்பேனே தவிர, ரொம்ப இறுக மனத்தோட தான் இருந்திருப்பேன். ஏன்னா, ஒவ்வொருத்தரும் வீடியோ எடுக்கும் போம்போதே சில பேர் என்ன சொல்லுவாங்க, "தம்பி தம்பி உனக்கு இது ஒரு வேலையா? ஃபோன தூக்கிட்டு வந்துட்ட, வீடியோ எடுக்க வந்துட்ட" இப்படின்னு மனச ரொம்ப காயப்படுத்துற அளவுக்கெல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் தாண்டி தாங்க நம்ம வீடியோ போட வேண்டியதா இருக்குது. 2 இதுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டா என்னன்னு எனக்கு தெரியல. நெறைய பேரு ஸ்டார்ட்டிங்கில நான் இந்த என்னுடைய ஆன்மீக சேனல், அதாவது இந்த டிராவலிங் சேனல் ஆன்மீகம் சார்ந்து நான் ஆரம்பிக்கும்போது, நெறைய பேர் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? "அ என்ன தம்பி போய் போய் ஆன்மீக சேனல் ஆரம்பிக்கிற, இதில என்ன ஒரு வியூஸும் வராது, சப்ஸ்கிரைபரும் வரமாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. இத போய் ஆரம்பிச்சு நீ என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய எகத்தாளம், கிண்டல், கேலி எவ்வளதோ சந்திச்சு தாங்க நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். ஆனா, அதுக்கு எல்லாமே பிரதிபலனா, அதுக்கு மாற்றா தான் எனக்கு எல்லாம் அமைஞ்சது. ஏன்னா, நான் வீடியோ போடும்போதே என்னுடைய சொந்த பந்தங்களே எடுத்துக்கங்களேன், யாருமே எனக்கு வந்து ஆதரவு கிடையாது. சும்மா பேருக்கு தான் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்களே தவிர, மனசுக்குள்ள ஒரு நகைப்பு, ஒரு கிண்டல், கேலி தான் எனக்கு இருந்துச்சு. "நீ இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்க, வியூஸே வராது. சோறு திங்கிற சேனலா போடு, அதுதான் நல்லாயிருக்கும்." என்னுடைய நோக்கம் அது கிடையாது. கண்ட சேனல போட்டு கண்டத அப்படி ஒண்ணும் காசு சம்பாரிக்கணும்னு ஆசை கிடையாது. கரெக்டான நல்ல சில கருத்துள்ள விஷயங்கள சொல்லணும்னு தான் எனக்கு ஆசை. அதனால தான் அந்த சேனல் ஆரம்பிச்சேன். அதேபடியே வந்து மக்கள் வகைய நீங்க வந்து எனக்கு ரொம்ப ஆதரவு குடுத்தீங்க. ரொம்ப, ரொம்ப ஆதரவு குடுத்தீங்க. ஒரே மாசத்துல 2000 சப்ஸ்கிரைபர்ங்கிறது பல பேரு சொன்னாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்னே தெரியல. நீ இவ்வளோ சீக்கிரமா வாங்கியிருக்கிற. அப்போ உன்னுடைய வியூவர்ஸ் உன்னுடைய சேனல் நெறையா நல்லா பார்க்குறாங்க. எனக்கே ஆச்சரியமா தாங்க இருந்துச்சு. இவங்கலாம் சொல்லம்போது, எப்படி முடியுமா? நெறைய பேர் நெறையவே யூடியூப்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இப்போலாம் அவங்கலாம் சொல்லுவாங்க, ஒரே நாள்ல வாங்கலாம், ஒரே மாசத்துல வாங்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச யூடியூபர்லாம் பார்த்தீங்கன்னா, 4 வருஷம், 3 வருஷம்லாம் ஆகியும் 1000 சப்ஸ்கிரைபர் எடுக்காம இன்னும் இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. எனக்கு தெரியும். ஓகே. ஆனது ஆயிடுச்சு. இப்ப இந்த சேனல் எப்படி முடக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்றேன் பாருங்க. நேத்து நைட்டு வந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல இருந்து மெசேஜ் வந்தது. யுவர் யூடியூப் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்தது. அத நான் வந்து நார்மலா எனக்கு எப்பவுமே மெசேஜ் அதிகமா வரும். அதனால நான் அத வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே அந்த மெசேஜ் வந்து மறைஞ்சிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அதில ஒருத்தன் ஹிந்தியில பேசுனான். ஹலோ ஜி அப்படிங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த ஃபோனும் கட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அத பெருசாவே எடுத்துக்கல.
அப்புறம் வந்து யூடியூப்பில் போயிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். யுவர் யூடியூப் வீடியோ இஸ் ஹேக்கடுன்னு வரல. ஃபியூ டேஸ் ஆகும் சரி பண்ணுறதுக்கு, ஃபியூ டேஸ் ஆகும், அப்லோட் பண்ண முடியல. என்னடான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அப்போ தான் எனக்கு ரொம்ப வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் எரர்லாம் வந்துட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட கேட்குறேன். ஒரு 3-4 பேர்கிட்ட கேட்டேன் இதை பற்றி. இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ண முடியல, இது மாதிரி எரர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கும் இது மாதிரி வந்திருக்குது, என்ன பண்ணுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்கும்போது நான் சொன்னேன், இது மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, அதை நான் கிளிக் பண்ணேன்னு, அவ்வளோதான், மற்றபடி நான் வேறு எதுவும் பண்ணலை. ஒரு கால் வந்துச்சு, கால் பண்ண பிறகு அதுக்கப்புறம் யூடியூப்பை ஒர்க் ஆகவே இல்லை அப்படின்னு. அப்போ தான் சொன்னாங்க, இது மாதிரி மெசேஜ் வந்தால் நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணினாலே, ஏன்னா நாங்களாம் 1,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்து ஒரு சேனலே க்ளோஸ் பண்ணோம், இந்த மாதிரி தான் பண்ணுவானோ, இந்த காசு பறிக்கிறதுக்காக வடக்கணும பண்ணுற வேலை தான் இது. 8,000 கொடுங்க, 9,000 கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்பானோ, அதுக்கப்புறம் நம்ம சேனலையும் இது பண்ண மாட்டானோ, ஓப்பன் பண்ணி விட மாட்டானோ, அதனால் இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காதீங்க. ஸ்டார்டிங்லேயே போனதோட சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னாப்புல. ஏன்னா நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து 1 மாதம் தான் ஆகுது. 2000 சப்ஸ்கிரைபர், 500 வாட்ச் ஹவர்ஸ் வச்சுருந்தேன். ஒரு மாற்றுத்திறனாளியாக நான் வந்து இந்த யூடியூப் சேனலில் இந்த வீடியோ எடுக்கிறதுலையும் சரி, என்னுடைய எஃபெக்ட்டையும் சரி, நான் எவ்வளோ போட்டிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். ரொம்ப கஷ்டங்க. சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு கூட அவ்வளோ தெரியாது. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் என்னுடைய இந்த கஷ்டத்துக்கு ஒரு பலன் இல்லாமல் போயிடுச்சுன்னு ஒரு வருத்தம் தான். ஆனாலும் இதில் நான் ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, ஒரு உஷாராக இருக்கணும். இனிமேலாவது நம்ம கரெக்டாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இது எனக்கு நான் ஒரு பாடம் தான். நான் என்ன தான் வந்து எனக்கு உடல் ஊனமாக இருந்தாலும் உள்ளம் ஊனம் கிடையாது. அதனால் நான் வந்து இதை நினச்சி வருத்தப்படுறதெல்லாம் இல்லை. இனி அடுத்தது என்னவோ அதை பார்த்து நான் போயிட்டே தான் இருப்பேன். என்னுடைய இந்த பயணங்கள் யூடியூப் சேனல் இன்னொரு சேனலும் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த யூடியூப் சேனல் பேரும் பயணங்கள் தான். உங்களுடைய சப்போர்ட்டு அந்த சேனலுக்கு எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலுக்கும் கொடுங்க. என்னுடைய பயணங்கள் தொடரும், கண்டிப்பாக தொடரும்.